ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வந்து நம்ம காமிக்க போகிறோம். ஸோ அந்த பொருளில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு அது என்ன அவ்வளோவா எப்படி இருக்கும், அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ளூ தரேன். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி நாடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கார்ட்டூனை வந்து பார்ப்பாங்க. ஃபேமஸாகவும் இருக்குது. ஸோ இந்த ஃபேமஸாக போயிட்டுருக்க கார்ட்டூனை தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஆர்டர் பண்ணதுலேருந்து ஒரு 500க்கு வந்து இந்த டாய் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த டாய் வந்து நம்ம வந்து இப்போ காமிக்க போகிறோம். அதுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ஆகுது அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை வாங்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க, நீங்களும் அதை பார்த்து வாங்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நானும் இதே மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து எடிட்டிங் பண்ணி நிறைய எடிட்டிங்லாம் பண்ணி கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ மாதிரி இந்த இது மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். நான் நிறையா எடிட்டிங்லாம் பண்ணியிருப்பேன். இந்த லப்பு புக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம போகலாம். ஸோ ஃபேமஸாக போயிட்டுருக்கிறது வந்து இது பார்த்திங்கன்னா இந்த லபுபுங்க. லபுபு தான் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன கார்ட்டூன்னா பார்த்திங்கன்னா த மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் இருக்குது. இது கொடுத்துருக்காங்க. இது வந்து இது சைனீஸில் தான் கொடுத்துருக்காங்கப்பா. சைனீஸில் கொடுத்துருக்காங்க. இது நம்மளால் படிக்க முடியாது, இது படிக்க முடியுது. இது பாப் மார்ட்டில் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா QR கோடு கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் வித் ஃபோனர் அட்வான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த மான்ஸ்டர்ஸ்லேருந்து இந்த லபுபு வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க மலேசியா, சிங்கப்பூர், வெளியூரில் நம்ம சில நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு பேய் தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். இது பார்க்குறதுக்கு ஒரு பேய் மாதிரி இருக்கும். இங்கே பல் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 கண் வச்சுருக்கோம், ஒரு மூக்கு வச்சுருக்கோம். எல்லோரும் தான் அப்படி வச்சுருப்பாங்க. நான் மட்டும் தெரியாது, டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். இந்த ரேபிட் மாதிரியே இருப்பாங்க. இந்த ரெண்டு இருக்குல்ல, ஸோ இந்த 2 இயர்ஸு. அதுக்கப்புறம் இந்த கை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அது எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே இந்த நெயில்ஸ்க்கெலாம் வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆடியோ வந்து ஒரு மாதிரி இருக்கும். அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க, இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஒரு கிளியரான ஒரு பிளேஸ் எடுத்துகிட்டு போனால் உள்ளே போனால் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இங்கே வெளியே இருந்தால் ரொம்ப ஆடியோ கேட்குது, அதனால் இங்கேயே எடுத்துடலாம் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த 2 டேக் கொடுத்துருக்காங்க. இது பிக்க உங்களுக்கு எதுனா இந்த லபுபு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டேக் இருந்து ஆகணும், கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும். ஸோ இந்த லபு வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறையா பேர் வந்து கலராக ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இதுவே ஒரு ரெயின்போ கலரில் ஆர்டர் ஆகிருக்கு. நான் பிரித்து பார்க்கும்போது ரொம்ப, ஏன்னா அவங்க என்ன கலர்னாலும் கொடுப்பாங்க. ரொம்ப ஆசையாயிடுச்சு. அந்த கோல்டன் கலர் லபுபு, பிளாக் கலர் லபுபு, கிரே கலர் லபுபு, நிறைய கலர்ஸில் லபுபு இருக்குது. ஸோ ஆனால் வந்து இந்த லபுபு எனக்கு தெரியவே தெரியாது, இது என்னதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு இந்த ஓப்பன் பண்ணும்போது இந்த லபுபு வந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கை பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து த மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த இடத்துல லபுபுக்கு எப்போவுமே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெயிண்ட் மாதிரி அடிச்சிருக்காங்க. எப்போவுமே லபுபு வாங்கும்போது மேலே இது கொடுத்துருப்பாங்க. இந்த ரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலனா மாட்டிக்கிறதுக்கு தான். இது வந்து நம்ம டாயாகவும் அடிக்கலாம், எதனால மாட்டிக்கலாம்னு செய்யலாம். சப்போஸ் நீங்கள் எதனா ஹேண்ட்பேக் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா இப்படி மாட்டிக்கலாம். இப்படி மாட்டிக்கினா வந்துடும். இந்த இது வந்து சில பேருக்கு பிளாஸ்டிக்லையும் கொடுத்துருக்காங்க, மெட்டல்லையும் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 5 out of 5 நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இல்லை 5 out of மார்க் 5, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 4.5 தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆனால் இந்த லபு வந்து சாஃப்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது, பிடிச்சிருக்கு. ஸோ நிறையா எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த கால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா
ஒரு மார்ட்லேருந்து வாங்கினோன்னா பாப் மார்க்னே போட்டுடுறாங்க, ஆனால் எதுவும் போட மாட்டாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது இழுத்தாலே வந்துடுது. ஸோ இது இழுத்தாலே பிஞ்சிருது. இதை பாருங்கள் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் வரைக்கும் வருது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். பாய் கைஸ்.